ഫുള്ള് അല്ലേ? ഇങ്ങനൊരു സാധനം ഡയറക്ടർ കൊണ്ടുവരാൻ കാരണം ഇത് വന്നാലല്ലേ സ്ട്രോങ് ആവുള്ളൂ തീം. ഹലോ കടിച്ച്. ഓ ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ. ആ ഹായ്, എൻ്റെ ജെക്കയുടെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് ആക്ഷൻ കിങ് അർജുൻ സർജയുടെ മുതൽവൻ മൂവിയിലെ ആ നെക്സ്റ്റ് സീനാണ്. അപ്പൊ കഴിഞ്ഞ സീനിൽ നമ്മൾ കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നു ആ ഒരു റൊമാൻറ്റിക് പാർട്ട് ഉണ്ടായിരുന്നു, പിന്നെ രഘുവരൻ എന്ന് പറയുന്ന ആ പൊളിറ്റീഷ്യന്റെ എൻട്രി ഉണ്ടായിരുന്നു അല്ലേ? അത് ക്രൂരമായ ഒരു എൻട്രി, അതായത് നല്ലവനായും ക്രൂരനായും രണ്ടും കാണിക്കുന്ന ഒരു ക്യാരക്ടർ. ഒരു പൊളിറ്റീഷ്യൻ കാണിച്ചു, പിന്നെ അതുപോലെ തന്നെ നല്ലൊരു റൊമാൻറ്റിക് സംഭവം ഉണ്ടായിരുന്നു. അപ്പൊ അതിനുശേഷമുള്ള മൂന്നാമത്തെ സീനാണ് നമുക്ക് നേരെ സീനിലിട്ടുള്ള. റെഡി? സംഭവം ഇങ്ങനെ ആയി വരികയാണ്. ശങ്കർ ടച്ച് എല്ലാത്തിലും ഉണ്ട് കംപ്ലീറ്റ്ലി അല്ലേ? കാരണം സോങ് എടുക്ക് വരുന്നു, സീൻ വരുന്നു, കൂൾ ഡൗൺ ചെയ്യുന്നു, എല്ലാം ഉണ്ട്. പറഞ്ഞാലോ? ഇതാ കാണിച്ചത്. ബസ് അവിടെ പാർക്ക് ചെയ്യണം എന്നല്ല കാണിച്ചത് അല്ലേ? ആ ഫസ്റ്റ് സിഗ്നല്. ബസ് നിർത്തിയില്ല അവിടെ. அதான் ஏறணும். நிறுத்தாம வந்துட்டு பெரிய பருப்பு மாதிரி பேசுறேன். இறங்க போல இல்ல. முடியாது. முடியாது. മറ്റേതാണ് സംഭവം, അതായത് അടി നമ്മുടെ ഇവരെത്തിയല്ലോ അപ്പോഴത്തേക്ക് ടി വി മൊത്തത്തിൽ ബ്ലോക്ക് ആയല്ലോ അവിടെ. ഓ, അവരാണ് ബ്ലോക്ക് ആക്കിയ. ശരിക്കും ஒரு பஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்க ஸ்டூடண்ட்ஸ் டிரைவர் அடிச்சதாகவும் டிரைவர் ஸ்டூடண்ட்ஸ் அடிச்சதாகவும் ஒரே பிரச்சனை. ஒரு மைல் தூரத்துக்கு அந்த பஸ்ஸால டிராபிக் பிளாக் ஆயிடுச்சு. கமிஷனர் உடனே ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்க. எல்லாத்தையும் பேசி கேட்டுக்கலாம். சிச்சுவேஷன் போக போக ஓவர். அடவை செய்யறப்போ டிரைவர் முருகேசன் தலையில மாணவர் அடிச்சு ரத்தமா கொட்டுது. உடனே அத்த மாவட்ட போக்குவரத்து தலைவருக்கு பேசுங்க. தமிழ்நாடு பூரா எங்கே பஸ் ஓட அங்கேயே நிப்பாட்ட சொல்லுங்க. அவர் எடுக்கணும். ஃபுல்லா நிறுத்தம். ஆட்டோ வருமா? ஓ, வருமே. தூக்கி தள்ள வச்சுக்க. வரும். போயா. This is too much. மச்சி மச்சி too much. மச்சி மச்சி. என்ன இடையிலே? ஏங்க, பஸ் நேர் மாதிரி போறீங்களா? போடா பண்ணி. நான் ஒத்துக்க போங்க, ஏறி உட்காரு. வாங்க. என்ன ஆகட்டும்? ஏன் என்ன? டிராபிக் ஜாமியா? நாலாம் மண் வாங்கி கொடுத்து நிங்க போ. ஏயா, நீயே டிராபிக் ஜாம் ஏப்பா ஜென்மி. ஏய் ஏய் ஏய். அட பாருங்களா. ஏயா இப்படி அநியாயம் பண்றீங்க? என் பொண்ணுக்கு 32 வயசுல இப்பதான் கல்யாணம் முடிவாயிருக்கு. பொண்ணுந்தாலி இங்க இருக்கு. அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெரம்பூர்ல எங்களை எதிர்பார்த்து எடுப்பாங்க. ஐயா, மூச்சு நேரம் வேற முடிய போகுது. இந்த மாதிரி நேரத்துல பஸ் நிறுத்திக்கிட்டு பம்ப பண்றீங்க. என் பொண்ணு வாழ்க்கை வீணா போனா யாரையா கொடுப்பா? பாருங்களா. ஓ, ഇന്റർവ്യൂ, കല്യാണം.
ഓ ഹസ്ബൻഡ് முன்னால நிக்கிற வண்டியெல்லாம் போனா தானமா நாங்க வண்டி எடுக்க முடியும். ബ്ലോക്കിന്റെ ആഫ്റ്റർ എഫക്ട്സ്. അത് അവര് അങ്ങോട്ടും ഇതായിട്ടാണ് ശരിക്കും സ്റ്റുഡൻസിനെക്കാളും കൂടുതൽ പ്രശ്നമാക്കുന്നത് മറ്റവരാണ്. கேட்க மாட்டேன். ஸ்டூடண்ட்ஸ் பிடிக்கவே மாட்டாங்க. ബസ്സിന്റെ അവര് മറ്റേ കക്ഷിന്റെ ആണെന്നല്ലോ പറഞ്ഞു. பிரச்சனை ஒரு ஸ்டூடண்ட் அந்த பஸ் டிரைவர் இருந்தானயா? இதுல சிட்டி டிராஃபிக் ஏத்தி கிடக்கு. யார் அந்த பஸ் டிரைவர்? எடியா வண்டியா? இல்ல. யோ, யோ. நீ டிரைவர் தானே? ஆமா சார். முதல்ல சீட்ல ஏறி வண்டி கிளியர் பண்ணு. எல்லாம் போறா போறா. வந்து வா. ഓ ஓட்டியா எழுந்துருவா. ഇല്ല ഇല്ല என்னை ஏத்தி கொண்டுட்டா என் ஜாதிக்காரலாம் உங்களை சும்மா விட்டுவானோ? தமிழ்நாடே பத்தி அறியும். ஏத்தி பாரு. இந்த ஜாதி எங்க இருந்துச்சு? சே. ജാതി കൊണ്ടൊന്നും ഇല്ലത്ത്. ஆல்பா கரெக்ட் கரெக்ட். இந்த சீன் கட்சில லைன் போட்டு விடுங்க. ஹலோ, தலைவரே, நான் பாலச்சவன் பேசுறேன். நம்ம சாதிக்கார டிரைவர் மேல வேட்டு சாதி போடி சொல்ல பஸ் ஏறிட்டான். என் ரத்தம் பொறிக்குது. நம்ம சாதிக்காரங்க ஈச்ச வைக்கலாம். நம்ம யாருங்கறத காட்டணும். அங்கங்க பயிர் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒரு மண்புழு கூட நகர கூடாது. ஐயா, கமிஷனர் லைன்ல இருக்காரு. അതെങ്ങനെയാ പോയത് അല്ലേ? ஐயா, இங்க நடந்து ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. கேட்டா ஒரு பக்கம் ஆளு கட்சிக்கலாம், இன்னொரு பக்கம் சாதி பிரச்சனைக்கலாம். ஒரே ரணகலம் ஆயிடுச்சு. ഫുൾ പൊളിറ്റിക്സ്. போலீஸ் மந்திரி ஒரு வார்த்தை பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல அடிச்சு தொடச்சு கலத்தை அடக்கிடலாங்க. എടുക്കുന്നുണ്ട്. அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. இதுல ஒரு டிரைவர் என் கட்சிக்காரன், இன்னொரு டிரைவர் என்ன ஜெயிக்க வச்ச ஜாதிக்காரன். மாணவர்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியம். இதுல நீ யார் மேல கை வச்சீங்கன்னாலும் சிக்கல் தான். அது என்ன பாதிக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் சப்போர்ட் போயிருந்து பயப்படுறதுனாலதான் சின்ன சின்ன லெட்டர் பேட கட்சிக்காரன் குட்டி குட்டி ஜாதி சங்க தலைவர்கள்லாம் கவர்மெண்ட் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டான். நாம எந்த நடவடிக்கை எடுக்காம இருந்தோம்னா தமிழ்நாடே சுடுகாடாயிருக்கு சார். அட்லீஸ்ட் டியர் கேஸாவது போட்டு கூட்டத்தை கலெக்ட் சொல்லுங்க சார். അയാൾ കുറച്ച് നല്ല ആളാണ്. நீ சொல்ற மாதிரி டியர் கேஸ் போட்டா கலையிறது கூட்டமா இருக்காது, என்னோட ஆட்சியா தான் இருக்கும். ஏன்னா நான் உட்கார்ந்து இருக்கிற 4 கால் 4 கால் என்னோடது இல்ல. ஒரு கால் கூட்டணி கட்சிக்காரனது, 2வது கால் ஜாதிக்காரனது, 3வது கால் நம்ம ஆட்சி நடத்த பணம் கொடுக்குறானே பணக்காரனது, 4வது கால் நம்ம தொண்டர்கள். இதுல ஒரு கால் போனாலும் நம்ம மண்ணை கவ வேண்டியதான். இந்த பிரச்சனையை நான் தீர்க்க கூடாது. இதை வச்சு அரசியல் பண்ணணும். யோ கமிஷனர், நோ அரெஸ்ட், நோ டியர் கேஸ். கொஞ்ச நேரம் அவங்களே கத்திட்டு அடங்கிடுவாங்க. ഒന്നും ചെയ്യണ്ടെന്ന്. ഫുള്ള് പകർത്തി. അല്ല അവര് തന്നെ എല്ലാം തീർക്കട്ടെ എന്നുള്ള രീതിയിൽ വെച്ചേക്കാണ്. ഇത് ഏകദേശം ഒരു കലാപമായി മാറി. ഏകദേശം ജാതി പ്രശ്നം വന്നു. ഓ ஐயோ செஸ் ஆடுறியா? ഫുള്ള് പ്രശ്നം. என்ன எழுதிட்டீங்க? தைரியத்துக்கு நோக்கி போறீங்க. എടുത്തിട്ട് പോയതാ. சின்ன வண்டி போறியா? പൈസ എടുത്തോണ്ട് പോകണം. ശങ്കർ സാധനം ഫുള്ള് അല്ലേ? ഇങ്ങനൊരു സാധനം ഡയറക്ടറെ കൊണ്ടുവരാൻ ആ കാരണം ഇത് വന്നാലല്ലേ സ്ട്രോങ് ആവുള്ളൂ തീം. ആൻഡ് ഫുൾ കവർ ചെയ്യുന്നുണ്ട് അർജുൻ. ஆரம்பிச்சிருக்குமே படிப்பு போச்சு. ഓ ஐயா, நிலைமை கட்டு கிடக்காம போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் கடை உடைப்பு, கல்லடி, பஸ் எரிப்பு, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாசமாகுது. എക്സാം സ്റ്റാർട്ട്. கண்ட்ரோல் ஆகுது போல. ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கறதுனா எப்பவோ கொடுத்துருக்கேன்ல, அதனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும் தெரியுமா? ஒன்னு 2 கண்ணாடி உடைச்சா பரவாயில்ல, அந்த ஜாதிக்கார மந்திரியும் கல்வி மந்திரியும் அனுப்பிச்சு வைக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாரு. ஓவர். சொதப்பதியான ஒரு டெசிஷன் எடுத்தது. ഡിസിഷൻ എടുക്കാത്തയാണ് പ്രശ്നം. പോയി പോയി മറ്റേ മരിച്ചു. இப்படி விட்டா மண்டியை போட்டுருவா உங்களுக்கு. பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இல்ல. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் போனோம்னா எஸ்எம் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு. ஆனா எல்லாமே பார்த்தா டிராபிக் சாமானியமா கிளியர் ஆகாது உங்களுக்கு. சரி இப்படி ഹ്യൂമൻ അല്ലേ? ട്രാഫിക് ജാം ആണ്, പക്ഷെ അതിന്റെ മുകളിലോട്ട് പോവാണ്. അത് വടിവേല് കവർ ചെയ്യുന്നുണ്ട് കൊണ്ടുപോണത്. വണ്ടിന്റെ മുകളിലോട്ട് കയറിപ്പോയി. കഴിഞ്ഞ് പെട്ടെന്ന് ഷിഫ്റ്റ് ആയ. உங்க பேர் என்னங்க? ஹலோ ஹலோ ஹலோ. ആ സീൻ குச்சாம்பா. உங்களை தான் பரிமள குச்சாம்பா.
ஐயோ வரவழ குச்சாம்பா இல்ல. சரி அபிதா குச்சாம்பா. ஐயோ அபின குச்சாம்பா இல்ல. சரி குந்தல வராளி. இது இந்த லோட்டல என்கிட்ட வேண்டாம். சரி பேர் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. பின்ன நான் எப்படி கூப்பிடுறது? நீ உடனே கூப்பிட வேண்டாம். ஏய் குஞ்சாயி. கடவுளே கடவுளே சகிக்கல. நீ பேர் சொல்றதுக்கு உன் பேர் குஞ்சாய் தான். குஞ்சாய். போயா தோப்ளா. தோப்ளானா? நான் குஞ்சாயினா நீ தோப்ளாதான். இல்ல போய் சொல்றாங்க. யாருமா அது? ஏமா பாரு 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 பாயா தோப்பு பணத்தை பாரு பாயா தோப்பு உங்க முன்னாடி எல்லாரும் பொய் சொல்றாங்க. இன்னசென்ஸ். உண்மையா சொன்னதுக்கு என்னோட பரிசு. நல்லா இருக்கு. ஃளைட் இந்த ஏரியில தான சச்சது. என்ன இது பிடிச்சிருக்கா? நல்லா ஏன்? அருங்காட்சியில எல்லாம் படம் பிடிச்சு வச்சிருக்க. பாக்க சகிக்கல. ஹலோ ஹலோ படம் பார்த்தல வேற சொல்லிட்டு போய. அந்த படத்துலயே பேர் இருக்கு பாத்துக்க. அது சரி. வாய பத்தி சும்மா இருக்க மாட்டா. தேன்மொழி അതിന്റെ ഇടയിലുണ്ടത്. എന്താണ്? ഇതിനെ വേണ്ടി ഓ ഞാൻ വിചാരിച്ചു വേറെന്തോ പ്രശ്നം. காரணமான அந்த மாணவன் ആ അത് കാണിക്കുന്നതന്നെ. പറയலாம். உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த மாணவனை நம் QTV கேமராமேன் பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் இருந்து சிரமப்பட்டு மருத்துவமனையில் சேர்த்தார். குமார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னொரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆகி உங்களை காப்பாற்ற முடியும். ആ தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, அவருக்கு சொல்லுங்க. என்னை காப்பாத்துனது. இந்த பெருமைக்குரியவர் நமது QTV கேமராமேன் மிஸ்டர் புகழேந்தி. இட்ஸ் ஓகே. ആളും ചെറുതായിട്ട് ഇമ്പ്രസ് ആയല്ലോ അവിടെ. என்னடா இதர் பேரு? உனக்காகத்தான். இந்த கையில கொடுக்குறேன். சார் என்ன சார் என்ன ஸ்பெஷல்? நீங்க பந்த கவர் பண்ணது நெட்வொர்க்ல பெரிய பரபரப்பாயிடுச்சு. ஓ எல்லா சேனல்லையும் அதை ரிப்பீட் பண்ணாங்க. யார் அந்த புகழ் யார் அந்த புகழ்னு ஒரே போன் காலா வந்துட்டு இருக்கு. டிஆர்பி ரேட்டிங் எங்கேயோ தொட்டுட்டு. இன்னில இருந்து நீங்க கேமராமேன் இல்ல சீனியர் ரிப்போர்ட்டர். ஓ ப்ரமோஷன். സീനിയർ റിപ്പോർട്ടർ. ஏய் இடுப்புல எங்க குத்தி கத்திட்டு தோக்காத. ஓகே ஓகே நீ குத்தி விட்டுறாத. എല്ലാ വിഷ്വൽസ് എടുക്കുന്നു. വേറെ കരഞ്ഞത് രസമില്ലാന്നല്ലോ. നല്ല മൊമെന്റ്സ് എടുക്കാണ് നീ. ക്യൂട്ട് മൊമെന്റ്സ് ഒക്കെ. QTV கேமராமேன். ആ ഞാൻ ഈ സിനിമ ഇല്ലാത്തതുള്ളത് മറ്റേ ഹിന്ദിയിൽ അങ്ങനെ കാണിക്കുന്നുണ്ട്. ഉണ്ടോ? குளிக்கிறது யாரு சேனல் കുളിക്കാതെ ഞാനാണ് ചാനല് മാറ്റുന്നത്. ആ കാമ്പ് കാമ്പ്. ஹலோ കടിച്ച് അല്ലേ? ஏயா நான் குடிக்கிறத படமா எடுத்து அந்த டிவில போட்டு ஊர்க்கெல்லாம் காட்ட நினைப்பியா? போட்டு பாத்தியா? ஒழுங்கா எல்லாரையும் போட்டு பாத்தியா? இரு ரீவன் பண்ணி தரேன். என்ன கேட சிரிக்கி நினைச்சியா? சேச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்ல. பாரு தடு. ആ നല്ല മൊമെന്റ്സ് എടുത്തേക്കുന്നത്. മറ്റേ മ്യൂസിക്. ആളെ എൻജോയ് ചെയ്യുന്നു സ്വന്തമായിട്ട്. ഷോവാ ചന്ദന தெரியா?
ചോദിച്ചു. ஆமா பாம்பு எதுக்காக என்ன இப்படி படம் பிடிச்ச? அன்னைக்கு ஒன்று அழுகாட்சியை படம் எடுத்ததுனால ஒத்துப்பட்டேன்ல, அதனாலதான் உன்னை அழகா காட்டணுங்கிறதுக்காக காலையில 5 மணில இருந்து படம் எடுத்துட்டு இருக்கேன். இது பூரா ஒண்ணு அழகழகா படம் எடுத்து காட்டலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள கால் என்னமோ குத்தி, நான் கத்தி, நீயும் கத்தி, எல்லாம் கெட்டு போச்சு. முள்ளு முள்ளலையா? பல்லு? பல்லா? பல்ல எங்கெல்லாம் முளைக்காது. ஐயோ, பாம்பு கடிச்சிருக்கியா? என்னது? பாம்பா? பாம்பு கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இப்பதானே என்னங்க உங்க ஊர்ல பாம்பு கடிச்சா வாயால வச்சு உரிய மாட்டீங்களா? ஆ, இதுல லொள்ளு வேற. பாம்பு கடிக்கிறது கூட தெரியாமலா ஒருத்தன் படம் பிடிப்பா? ஏதோ ஓர பாம்பா இருந்ததுனால நீ பொழைச்ச. விஷ பாம்பா இருந்திருந்தா உன்னை சந்தோஷப்படுத்ததான் தேவைப்படும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணாலும் செய்வியா? மாட்டேன். ஆமா, நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ண முடியுமான்னு கேட்பேன். நான் ஆமான்னு சொல்லுவேன். உயிரை விட முடியுமான்னு கேட்பேன். நான் உயிரை விட மாட்டேன். உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். அத்தனை பேர் முன்னாடி முதலமைச்சர்கிட்டயே போட்டு உடைச்ச மாதிரி உண்மை சொன்னீங்க. அந்த மாதிரி இப்ப என்கிட்ட உடைச்சு உண்மையை சொல்லு. ஓ பேக்ரவுண்ட் ஸ்கோர். தேன்மொழி, தேங்க்யூ வெரி மச். இனிமே உனக்கு நான் இருக்கேன். நீ எழக்கூடாது. என் தேன்மொழி எப்பவும் சிரிச்சுட்டு தான் இருக்கணும். எங்க சரி? கமான். அப்போ அழுகாட்சியா படம் எடுத்துட்டு வைப்போம். அப்போ சரி, கொஞ்சம் நல்லா சிரிமா. இது கழுவுறதே பெட்டர். சூப்பர். ஓகே. ஐயோ அதி പാട്ട് പാട്ട് ഏതോട്ടാണ് അറിയില്ല. കേട്ടിട്ടുണ്ട് പാട്ട്. ഹിന്ദിയിൽ കേട്ടിട്ടില്ലേ? ഈ പാട്ട് എനിക്കറിയില്ല കേട്ടോ. ഈ പാട്ട് തന്നെ ഉണ്ടോന്നുള്ള അറിയില്ല. പക്ഷെ നേരത്തെ കണ്ട സീനൊക്കെ അതുപോലെ തന്നെയാണ്. ഏതാണെന്നറിയില്ല കേട്ടോ. ഏതാണത്? പാട്ട് തുടങ്ങാൻ സമയം എടുക്കും. പഴയ പാട്ട് കേട്ടിട്ടുണ്ട്, പക്ഷെ കണ്ടിട്ടില്ല, വിഷ്വൽ കണ്ടിട്ടില്ല. ഞാൻ ഈ പാട്ട് എനിക്കൊന്ന് എപ്പോഴും ഒരിക്കൽ ഓഡിയോ കേട്ടിട്ടുണ്ട്, 1-2 പ്രാവശ്യം കേട്ടിട്ടുണ്ട്. ആ ട്യൂണ് നല്ലോണം, അതായത് ഫസ്റ്റ് ട്യൂണ് മനസ്സിലായില്ല. പാട്ട് കേൾക്കുമ്പോ അല്ല പാട്ട് കേൾക്കുമ്പോ എനിക്ക് കുറച്ചുകൂടി മനസ്സിലായത്. മറ്റേത് അഴകാന രാക്ഷസി എന്നുള്ള സാധനം കേട്ടിട്ടുണ്ട്, പക്ഷെ വിഷ്വൽ കണ്ടിട്ടില്ല. പാട്ട് എനിക്കറിയില്ല, പക്ഷെ ആ ട്യൂൺ എവിടേക്ക് ഇങ്ങനെ എനിക്കാണ് എവിടേക്കോ കേട്ട ഒരു ആ സാധനം ഫ്ലൂട്ടല്ല സംഭവം. നമ്മളെ AR റഹ്മാൻ സാറിന്റെ അല്ല, അപ്പൊ നമ്മള് കൊറേ കേട്ടിട്ടുണ്ടാവും. അയ്യോ, ഈ സീനെ പറ്റിയിട്ട് പറയുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ ഫസ്റ്റ് മുതലേ നമ്മളെ ആ ഒരു പൊളിറ്റിക്കൽ ആയിട്ടുള്ള സംഭവം കാണിച്ചതിന് ശേഷം ആ സീൻ ഒന്ന് കൂൾ ഡൗൺ ചെയ്യാൻ വേണ്ടിട്ട് പെട്ടെന്ന് അതായത് ശരിക്കും പറഞ്ഞാൽ ആ സീൻ കണ്ടു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് വല്ലാത്തൊരു സംഭവങ്ങളൊക്കെ കാണിച്ചു തരും. അതായത് എങ്ങനെ പ്രശ്നം വയലന്റ് ആവുന്നുള്ള സാധനം ശരിക്കും കാണിച്ചു. ഈ ഒരു പ്രശ്നത്തിനെ അത് പൊളിറ്റിക്കൽ പരമായിട്ട് എന്തൊക്കെയാണ് അവർ പൊളിറ്റിക്കലി കാണിച്ചു, ജാതി വന്നു അതിന്റെ ഇടയിൽ എല്ലാം വന്നു. പക്ഷെ ആ സമയത്തൊക്കെ നമ്മളെ മിനിസ്റ്റർ ഉണ്ടല്ലോ മിണ്ടാണ്ടിരിക്കുകയാണ് അവിടെ. അതായത് കറക്റ്റ് അവിടെ ഒരു ഡിസിഷൻ എടുത്തിട്ടുണ്ടെങ്കിൽ ആ പ്രശ്നം സോൾവ് ആയേനെ, അത് അങ്ങനെ തന്നെ തീർന്നോട്ടെ എന്നുള്ള രീതിയിലാണ് അവിടെ. അപ്പൊ പക്ഷെ ആ പ്രശ്നം കൊണ്ട് എന്താ പറയാ, അവിടെ ഒരാളെ സഹായിച്ചത് കൊണ്ടിട്ട് ഓബിയസ്ലി ആ ഒരു പ്രൊമോഷൻ സംഭവങ്ങൾ, പിന്നെ നമുക്കറിയാം TRP റേറ്റിംഗ് ഒക്കെ മേലോട്ട് തന്നെ പോകും. കാരണം അത് ചാനലിലെ ആള് തന്നെ ചെയ്തു എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ അപ്പൊ അങ്ങനെ പ്രൊമോഷൻ കിട്ടിക്കഴിഞ്ഞപ്പോഴാണ് പിന്നീട് എന്താ പറയാ ആ റൊമാൻറ്റിക് സംഭവങ്ങളൊക്കെ കാണിച്ചത്. അല്ല അതിന് മുന്നേ കാണിച്ചു കേട്ടോ ചെറുതായിട്ട്, പക്ഷെ എന്നാൽ അതിനുശേഷമാണ് ഈ ഒരു സോങ് സംഭവങ്ങളൊക്കെ വരുന്നത്. ഈ സോങ്ങിലോട്ട് വരുന്ന സീനും നല്ല രസമുണ്ടായിരുന്നു. പ്രത്യേകിച്ച് ആ ഒരു ഇത്രയും കാലം നമ്മള് പ്രപ്പോസൽ അല്ലെങ്കിൽ ഇഷ്ടമാണെന്നുള്ള സംഭവം മാത്രമേ ഉണ്ടായുള്ളൂ. ഇത്തവണ രണ്ടുപേരും അക്സെപ്റ്റ് ചെയ്യുന്ന രീതിയിലാണ് സംഭവം കാണിച്ചത്. നൈസ് കോംബോ കേട്ടോ. അനീഷൊക്കെ ഒരാളെ പ്ലസ് അർജുൻ, ആ ഒരു കോംബോ നല്ല രസമുണ്ട്. ഭയങ്കര ക്യൂട്ട് ആയിട്ടുള്ള ഒരു കോംബോ. അതും അവരാ സംസാരിക്കുന്ന സമയത്ത് ആ ഒരു ലവിന്റെ ആ ഒരു
ഏരിയയിൽ എത്തില്ലേ, അപ്പൊ കുറച്ച് സൈലന്റ് ആവുന്നുണ്ട് സീന്. ആ സൈലന്റ് ആയിട്ട് നമ്മളെയും കൂടി എൻഗേജ് ചെയ്യിപ്പിക്കുകയാണ്, ആ ഒരു റൊമാൻറ്റിക് മൂഡിലോട്ട് കൊണ്ടുവരുന്ന രീതിയിൽ നന്നായിട്ട് ശങ്കർ എടുത്തു വെച്ചിട്ടുണ്ട്. ശരിക്കും നമുക്കറിയാം ശങ്കർ സാറിന്റെ ആ ഒരു ഡയറക്ഷൻ മികവ് ഇതിൻ്റെ അകത്തും കാണാൻ പറ്റുന്നുണ്ട്. അത് ഒരു സീന് ഭയങ്കര വേറെ റേഞ്ചിൽ കാണിച്ചിട്ട് അടുത്ത സീനിൻ്റെ അകത്ത് റൊമാൻറ്റിക് ഏരിയയിലും കാണിച്ച് രണ്ടും ഒരേ സമയം കൊണ്ടേ അത് കഴിഞ്ഞൊരു പാട്ടും ഏകദേശം പക്ക അതൊക്കെ നമ്മൾ മറപ്പിച്ചുകൊണ്ടുള്ളൊരു സാധനം അല്ലേ. കാരണം വെച്ചാൽ നമുക്ക് അതിൻ്റെതായിട്ടുള്ള എഫക്റ്റും കിട്ടണം, പക്ഷെ എന്നാല് നമ്മൾ പറയില്ല ആ ഒരു ടെൻഷനിൽ നമ്മൾ ഇരിക്കാനും പാടില്ല. കാരണം എന്താ വെച്ചാൽ ഇത് വർഷം 1999 ആണ്. അപ്പൊ അതുകൊണ്ട് തന്നെ ആ കാലഘട്ടത്തിൽ എന്താ വെച്ചാൽ ആസ്വാദന രീതി അങ്ങനെ ആയിരിക്കില്ല. അതായത് എല്ലാവർക്കും എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു സംഭവമായിരിക്കണം. അപ്പൊ ടോപ്പിക് സ്ട്രോങ് ആവും വേണം, അതിന്റെ കൂടെയുള്ള കമേഴ്ഷ്യൽ എലമെന്റ്സ് എല്ലാം ചേർക്കും വേണം. അതാണ് അദ്ദേഹത്തിന്റെ മൂവീസ് ഇന്നും നമ്മളിങ്ങനെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്ന ഓരോ മൂവി, എല്ലാ മൂവിയിലും ആ ഒരു പൊളിറ്റിക്കൽ സംഭവം ഉണ്ടാവും കേട്ടോ. എന്തായാലും ഉണ്ടാവും. അപ്പൊ എന്തായാലും നമുക്ക് ആ നെക്സ്റ്റ് സോങ്ങിലേക്ക് പോവാം. സോങ് ചെയ്യാൻ നോക്കട്ടെ അല്ലെ. അപ്പൊ നിങ്ങൾ പറയാം ചെയ്യണമെന്നുണ്ടെങ്കിൽ നമ്മൾ എന്തായാലും ചെയ്യുന്നതായിരിക്കും. അത്രയേ ഉള്ളൂ. ബൈ ബൈ.